எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து நீங்கள் காதல் ஸ்டோரியை இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இந்த சேனலில். அதுக்கப்புறம் பானு வந்து சில பர்சனல் ரீசன்ஸ்க்காக வீடியோ போட முடியலன்னு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் சில அவுட்ஃபிட் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. இது ரெண்டுமே எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க ப்ளீஸ். காதல் ஸ்டோரி இங்கே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக எபிசோட்குள்ளேயே போயிடலாம். வாங்க போய் பார்க்கலாம். கவின், இன்னைக்கு ஈவினிங் சுபாக்கும் வினோத்க்கும் என்கேஜ்மெண்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவங்க அளவுக்கு அவங்களே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? கவின், நீங்களே இப்படி சொன்னா அப்புறம் எப்படி? என்ன பண்ண சொல்ற மது? அவங்க ரெண்டு பேருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம மட்டும் எவ்வளோதான் பண்ண முடியும்? அதுக்கு அப்படி விட்டுடலான்றீங்களா? அது நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணிட்டோம். அவங்களும் கோஆப்ரேட் பண்ணலைன்னா நம்ம தனியாக எவ்வளோதான் பண்ண முடியும்? கவின், நீ மாடா இப்படி சொல்கிற? அது விடு, பார்த்துக்கலாம். இந்து, நாளைக்கு என்கேஜ்மெண்ட், அடுத்த நாள் கல்யாணம். எங்கே டைம் இருக்கு? நீ விட பார்த்துக்கலான்னு சொல்கிற? மது கூல். கண்டிப்பாக இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கும். நம்ம அதை தேடலாம். ரொம்ப டென்ஷன் ஆகாத. ஏதோ சொல்கிறீங்க, பட் எதுவுமே சரிப்பட்டு வரலன்னா நானே போய் சித்திக்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாம் நல்லபடியாக முடியும்னு எனக்கு தோணுது. ஆமாம், மேடமுக்கு தோணிச்சுல, அதே நடந்துடும். ஏய், இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு? நான் பாட்டு சும்மா தானே இருக்கேன், எதுக்கு வந்து என்னன்ற? என்னடி அங்கே கொஞ்சம் திரும்பி பாரு. இங்கே என்ன இருக்கு? திரும்பி பார்க்க சொல்கிறான். பார்த்துட்டேன். இப்போ என்னடா? பார்த்துட்டேன் என்னடாவா? ஏண்டி அவங்க ரெண்டு பேரும் எப்படி உட்காந்துருக்காங்க? அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து நீ பார்த்ததே இல்லையா? இதில் என்னடா இருக்கு உனக்கு? லூசு, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே என்ன இது நடுவில் கேப்பு? என்னடா இப்போ உனக்கு? வா, நீயும் அதே மாதிரி என் பக்கத்தில் வந்து உட்காருவா. நான் வேணா ஏறி உன் மடி மேலே உட்காந்துக்குவா? ஐயோ சிந்துமா, சூப்பர். இப்போதான் நீ ஃபார்முக்கு வர. வா வா வா, மாமா மடி மேலே வந்து உட்காருவா. ஏய் வேணா, ஒழுங்கா கம்முனந்துரு. என் வாய்க்கு வேதி வாங்கி கட்டிக்கிறேன். சிந்துமா ப்ளீஸ் 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 ப்ளீஸ், நீ சொன்ன மாதிரியே வந்து உட்கார. நானா கேட்டேன், நீயே தானே சொன்ன. நீ சொன்னதை செஞ்சுட்டு பார்ப்போம். டி உன்னை கொல்ல போறேன். நான் ஒழுங்கா கம்முனேடா. ஒரு வழியா இவங்க ஜோடி நல்லா செட் ஆயிடுச்சு போல இருக்கே. ஆமாம், அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நானே அதை நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் உனக்கு என்ன புரிஞ்சுது? இல்லை, என்ன புரியணும்? அழகா இருந்தா மேல் மாடி கொஞ்சம் காலியாக இருக்கும்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதை நான் நம்பலை. உன் விஷயத்தில் அது கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்கு. ஏய் இருடி, கோவப்படாத. உங்களுக்கு வாய் வர வர ரொம்ப அதிகமாயிடுச்சு. ரூமுக்கு வாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், அப்புறம் என்ன சரியாயிடும். ட்ரீட்மெண்ட்டா? ஆமாம் ஆமாம், உள்ளே வாங்க, தெரியும். ஏன் மது, நான் என்ன சொல்லியிருக்கேன்? என் மாமியார் ஓகே சொல்கிற வரைக்கும் என் சுண்டு விரல் கூட மேலே படாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ நீ இந்த மாதிரிலாம் பேசினா அப்புறம் என்ன? நான் இதுக்கும் பொறுப்பு இல்லை. அப்புறம் சொல்லிட்டேன். கவின், எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசிட்டுருக்கீங்க. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. சும்மா இருக்க மாட்டியா? அப்போது நீயே பண்ணிடுவியா? கவின், எப்படி பேசுறீங்க நீங்கள்? கொஞ்சம் நேரம் வாய் மட்டும் சும்மா இருங்க. ஏய் சும்மாம்மா, நீ ரொம்ப சுகமாக இருந்தல, அதான் மைண்டை மாற்றத்துக்காக அப்படி பேசுனேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும் உங்களை பற்றி. இருந்தாலும் நீங்கள் என் மைண்டை மாற்றலான்னு பேசுனீங்களா? நான் மைண்டை மாறலைன்னா கோச்சிப்பீங்களே, அதான் நானும் அதே மாதிரி பேசினேன். நம்ம என்ன சொன்னாலும் இவன் நம்ப போல இருக்கேன். என்னது? ஒன்றும் இல்லை. சுபா கல்யாணத்தை என்ன பிளான் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி பிரவீன், வா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும், கொஞ்சம் வேலை இருக்கு. இப்போ வரேன். கடவுளே, எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். ஐயோ கவின், என்ன இது விளையாட்டு? நான் பயந்துட்டேன். நம்ம ரூம்ல ஒன்று இவ்வளோ உரிமையாக என்ன தவிர யார் ஆல்ரெடி வந்து தொட முடியும்? அம்மா, நீங்கள் வெளியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. ஏன் வந்துட்டீங்க? முடிஞ்சிச்சு அந்த வேலை? நான் வெளியே போகும்போது என் பொண்டாட்டி கொஞ்சம் ரொம்ப சோகமாக இருந்துச்சா, எனக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. அதான் என் பொண்டாட்டி கொஞ்சம் லைட்டாக சிரிக்க வச்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன். சும்மா விடுங்க கவின். ஏடி விடுறதுக்காடி வந்தேன், சிரிச்சு பாய சொல்லு, நான் போயிடுறேன். என்ன கவின் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீ சொன்னால் கேட்க மாட்டேன். உனக்கு வேற ரூட்டு தான் சரிப்பட்டு வரும். வேற ரூட்டா? வேற வேற என்ன ரூட்டு? கம்மன் இருங்க கவின். முடியாது, அதை கொடுத்தாதான் நீ சரிப்பட்டு வருவேன். ஸோ நான் அதை கொடுத்துட்டே போகிறேன்னா. கவின் வேணா, சொல்ல பேச்சு கேளுங்க. முடியாது. உங்களுக்கு ஏதோ பெரிய வேலை இருக்குன்னு தெரியுங்களே, போங்க போயிட்டு வாங்க. முதல்ல அதெல்லாம் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு
நான் அதை போய் பார்த்துக்கிறேன். கவின். ஆ, இப்போ எப்படி வந்துச்சு பற்றியா சிரிப்பு? அதுக்கு தான் கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் வேலை நடக்கும், புரியுதா? ஏய், போங்க கவின். சரி, நான் போயிட்டு வரேன். அதையும் நினச்சிட்டு மனசை போட்டு குழப்பிக்காத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரி கவின். அது அது ஒருத்தர் முன்னாடி நின்று கூப்பிட்றது கூட தெரியாமல் இந்த பைத்தியக்காரி என்ன யோசிச்சுட்டு இருக்கான்? அது சொல்லு சுபா, நீ நீ எப்போ வந்த? நான் இப்போ தான் வந்தேன். நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒரு ஆள் வந்து கூப்பிட்றது கூட தெரியாமல். அது ஒன்றும் இல்லடி, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. என்ன ட்ரெஸ் போடலான்னு நினைக்கிறேன். ஓ சரி சரி. உன்னை அம்மா கூப்பிட்டாங்க, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? சரிடி, இப்போ வரேன். ஜூன், கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள், நான், எங்கள் அம்மா எல்லாரும் ஒரே வீட்டில் ஜாலியாக இருக்கலாம். முடிஞ்சால் மது, கவின், அதுக்கப்புறம் சிந்து, கவின் இருந்தால் சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்தால் ஜாலியாக இருக்கும்ல. போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்குல்ல. அர்ஜுன், கிண்டல் பண்ணாதீங்க. சும்மா இனிமே இந்த சுபா என்ன சொல்கிறானோ அதுதான் அர்ஜுன் செய்வான். என்ன சொன்னாலும் செய்வீங்களா? என்ன சொன்னாலும் செய்வேன். அப்போ என்னை விட்டு எப்பவுமே போகக்கூடாது, என் கூடவே இருக்கணும், ஓகேயா? அப்படியே ஆகட்டும் மகாராணி. யாரு, நான் மகாராணியா? அம்மா, எனக்கு நீ தான் மகாராணி, உனக்கு நான் தான் ராஜா. அர்ஜுன், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ சுபா. ஈஸ்வரி. சொல்லுங்க அர்ஜுனாம்மா, இங்கே ஹாலில் தான் இருக்கேன். ஈஸ்வரி, கல்யாணத்துக்கு எவ்வளோ வேலை இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? அர்ஜுனாம்மா, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். கொஞ்சம் நகை கடை வரைக்கும் போகணும், வாங்க போயிட்டு வந்துடலாம். வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது ஈஸ்வரி, நானே அதை பண்ணுறதுக்கு தான் உன்னை தேடிட்டு இருந்தேன். நீ என்ன கடை கூப்பிட்ற? இதெல்லாம் முன்னாடியே எடுத்து வைக்கணும்லம்மா. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நாள் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் எடுக்கல. வாங்க போய் கையோட டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். அட ஆமாம்ல, சரி சரி வா, டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். வீட்டில் வேற நிறைய வேலை இருக்குது. சரி. மூஞ்சி இப்பயாச்சும் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வெய்ய, ஏன் முறைச்சிக்கிட்டே இருக்கேன்? ஐயோ, நானா முறைக்கிறேன், அது பழகிடுச்சு, என்ன பண்ணுறது? சரி சரி விடு. சரி, அப்புறம் வினோத்தும் கலையிடும் அளவு எதனா வாங்கினியா? இப்போ நகை எடுக்க போறியா, எப்படி எடுப்ப? ஓ ஆமாம்ல, அது வேற வாங்கணும். இப்போ போய் நம்ம வாங்கிட்டு கடைக்கு போனால் லேட் ஆகிடும், என்ன பண்ணலாம்? ஓ, நான் தான் இருக்கேனே, நீங்கள் கடைக்கு போங்க, நான் வாங்கிட்டு பின்னாடியே வந்துடுறேன். அதே சாக்கில் கடையை போய் பார்க்கலாம் தானே சொல்கிற தம்பி. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே, அதான் மெட்ராஸ் அக்கா ரொம்ப அறிவாளியாக இருக்கீங்க. சரி சரி, சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? ஆமாண்டா, நாளைக்கு வேற உனக்கும் சேர்த்து தான் நிச்சயதார்த்தம், அதனால் பார்த்து பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும், புரியுதா? அக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்க்கா, நம்ம ஊர் தானே. சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. அப்புறம் என்ன ஈஸ்வரி, அறிவு வாங்கிட்டு வந்துடுவா, வா நம்ம போ. ஐயோ, நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம், எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, ஒரே சந்தோஷமா இருக்கு. அறிவு, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? பார்க்காம என்னால் இருக்க முடியல, அதான் இப்பயும் ஒன்று வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலான்னு வந்துட்டேன். போங்க அறிவு, எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன குரலே கொடுக்காம இருக்காரு? அறிவு, அறிவு, ஐயோ கனவா? எப்போ நம்ம கல்யாண பேச்சு எடுத்தாங்களோ அப்பத்துலேருந்து இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துட்டே இருக்கு. என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. சீக்கிரமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அறிவு. தானே நம்பாது என்னைக்கு கோட் சூட்லாம் போட்டிருக்கு, அப்பயே நான் யோசிச்சிருக்கணும் இது கனவுன்னு. கலை, அரே உள்ள வாங்க, கிச்சன்ல தான் இருக்கேன். மறுபடியும் கனவு தான். கனவா? ஏண்டி நேரே வந்து குத்துக்காத மாதிரி நிற்கிறேன், கனவுன்னு சொல்கிற? போங்க, உங்களுக்கு இதே வேலையாக போச்சு. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வருவீங்க, கொஞ்ச நேரம் பேசுவீங்க, நீங்கள் பாட்டு போயிடுவீங்க. பார்க்குறவங்க தான் என்ன லூசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கனவுனா என்ன வேணா பண்ணிக்கலாமா? என்ன இது நம்ம கனவு மாதிரி தெரியலையே. ஐயோ, கிட்ட வேற வராரே. கனவு தானே, கனவை தான் பண்ணுறேன், நிஜத்துல இல்லைன்னா. பசிக்குது, டிஃபன் ரெடியா? ஓ, சிவபூஜையில் கரடி வந்துடுச்சுல்ல. மாமா, நீங்கள் எப்போ வந்தீங்க? அதுவும் கிச்சன் வரைக்கும் வந்திருக்கீங்க. இந்த டைமிங்கில் தான் வரணுமா? கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கூடாதா? ஐயோ அறிவு, கொஞ்ச நேரம் கம்மன் இருங்க. என்ன மாமா, புரியல. அது நிச்சயத்துக்கு மோதிர அளவும் பிரேஸ்லெட் அளவும் வாங்க வந்தேன்ப்பா. அப்புறம் சீக்கிரம் கொடுங்க, லேட் ஆகிடுன்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி இதோ கொடுக்குறேன் மாமா. பூ சொல்றீ, அவனை பூ சொல்லு. ஓ அறிவு, மண்டையிலே ஒன்று கொட்டிடுவேன், சும்மா இருங்க. என்னக்கா மச நின்றுட்டு இருக்க? மாமா தான் லேட் ஆகிடுன்னு சொல்கிறாருல, வா போய் எடுத்துகிட்டு வரலாம். அம்மா, நீங்கள் ஹாலில் சோஃபாவில் உட்காந்துட்ருங்க, நாங்கள் போய் இதோ எடுத்துகிட்டு வந்துடுறோம். சரிப்பா. நம்ம இந்த நித்யா பேச்சு கேட்டு ஏதாச்சும் தப்பு பண்ணுறோமோ? சே இல்லை, என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போனால, அவனுக்கு இதெல்லாம் பத்தாது.
இதை விட நான் அதிகமாக எதனா பண்ணணும். என்ன பூஜா வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சுட்டா? ஐயோ இல்லை, இப்போ தான் வந்தேன், ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இப்போ என்ன நடந்துட்டுருக்காங்க? எல்லாரும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு அந்த வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. பிஸியாக இருக்கணும். அவங்க பிஸியாக இருந்தால் தான் நம்ம போகிற பிளானை அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம காயை நகர்த்தலாம். அதுவும் கரெக்டு தான். சரி, இப்போ நான் ஒரு பிளான் சொல்கிறேன், அதே மாதிரி பண்ணு. அந்த பிரவீனை நீ கண்டிப்பாக பழி வாங்கிடலாம். ஏமாற்றிட்டு போனால அந்த வழி அவனுக்கு தெரியணும். அதை தெரிய வைக்கிறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன்.